உங்களுடைய ஸ்மால் சேவிங்ஸை ரொம்ப பெரிய வெல்த்தா மாத்துறதுக்கான சீக்ரெட் தெரிஞ்சுக்கணுமா? அப்ப இந்த வீடியோல எஸ்ஐபி பத்தி பார்க்கலாம் வாங்க. மணியை க்ரோ பண்றதுக்கான ஸ்மார்ட்டஸ்ட் வே சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். எஸ்ஐபின்றது உங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்கான டிக்கெட் கூட சொல்லலாம். ஸோ லாங் டேர்ம் கோலுக்கு எந்த எஸ்ஐபி பெஸ்டா இருக்கும்? இப்போ நீங்க லாங் டேர்ம் லைக் 10, 20, 30 இயர்ஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி போட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இன்ஃபிளேஷன் பீட் பண்றதுக்கும் ட்ரெடிஷனல் சேவிங்ஸ் ஆப்ஷனை விட வெல்த் ஃபாஸ்டா க்ரோ பண்றதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். உங்க மணி சேஃபா ரெஸ்ட் எடுக்கணுமா இல்ல உங்களுக்காக ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுமா? லார்ஜ் கேப் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் உங்களுக்கு ஹை growth கொடுக்கும். பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் ரெண்டுமே உங்களுக்கு மிக்ஸ்ல கொடுக்கும். ஸோ எஸ்ஐபின்றது 100% ரிஸ்க் ஃப்ரீ கிடையாது தான். பட் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே உண்மையை சொல்ல போனா 100% ரிஸ்க் ஃப்ரீன்னு சொல்ல முடியாது. அண்ட் எஸ்ஐபியோட மேஜிக்கே ஓவர் டைம் மார்க்கெட்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆவரேஜ் பண்ணக்கூடிய எபிலிட்டி தான். ஸோ ரிசல்ட் வந்து காம்பவுண்டிங். ஒரு வருஷத்துல நீங்க இப்போ ஒரு மரத்தை நட்டினீங்கன்னா வருஷம் எப்படி பெருசாகிட்டே போகுமோ அதே மாதிரி தான் எஸ்ஐபியோட ரிசல்ட்டுமே. இன்னைக்கே ஒரு எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுங்க. த சூனர் த பெட்டர். ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸோட உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல ஃபினான்ஷியல் இன்சைட்ஸ் இன்னும் தெரிஞ்சுக்கணும் இல்ல அதை வச்சு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எங்க பயோல இருக்கிற லிங்க்ல போய் ஒரு காம்ப்ளிமெண்டரி கன்சல்டேஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க.